ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது நிருசிம்ம ஜெயந்தி. பெருமாள் தன் பக்தருக்காக பிரகலாதன் அப்படின்ற ஒரு அற்புதமான குழந்தையான பக்தனுக்காக ஒரு கர்ப்பவாசம் பண்ணலை, ஒரு லீலா வினோதம் பண்ணலை. அதாவது வளர்ந்து இப்போ ராமன் கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், பரசுராம அவதாரம் எல்லாம் பார்த்தாக்கா அவங்க ஜெனிச்சு வளர்றது, அந்த மாதிரி பால லீலைகள் அது மாதிரியெல்லாம் இருக்கும். அது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பெருமாளே ஹரி நாராயணா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு. பெருமாள் மேலே உள்ள ஒரு அதீத பக்திக்காக அந்த குழந்தை கூப்பிட்ட குரலுக்காக தூணை பிளந்து கொண்டு ஓடி வருகிறார் நரசிம்ம பெருமான். அதனால் நரசிம்மரை பார்த்து நிறைய பேர் பயந்துக்குவாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவர் குழந்தை போல அவர். அதனால் கூப்பிட்ட குரலுக்கு நாளை என்பது நரசிம்மரிடத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூணை பிளந்து கொண்டு ஓடி வருவார். யாருக்காக? தன்னுடைய பக்தன் பிரகலாதனை ரட்சிப்பதற்காக. சரி, இதை பற்றிய நிறைய விஷயங்கள் இதில் நாம் பார்க்கலாம். நிருசிம்ம ஜெயந்தி எப்போவுமே பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி அந்த சதுர்தசி தினத்தன்னைக்கு வரும், முந்தின நாள் வரும், சில நேரங்களில் மாறுபட்டும் வரும். அதனால் நமக்கு நிறைய கிருஷ்ண ஜெயந்தி, பலராம ஜெயந்தி, வராக ஜெயந்தி, மத்ஸ்ய ஜெயந்தி, இது மாதிரி தசாவதாரங்களில் இருக்கிற பெருமாளுடைய நிறைய ஜெயந்திகளை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஸ்ரீ நிருசிம்ம ஜெயந்தி. பிரகலாதன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அசுரருடைய குழந்தையாக வருகிறார். ஹிரண்யகசிபு அப்படிங்கிறவருடைய குழந்தை. இந்த ஹிரண்யகசிபு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய விஜயர்கள் உங்களுக்கு வைகுண்ட துவார பாலகர்களாக இருக்கிறாங்க. மகாமுனிவர்கள் பெருமாள் தரிசனத்தை தடுக்கிறதுனால ஒரு சாபத்தினால அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூலோகத்தில் ஒரு நரவாசம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. அப்போ பெருமாள் கேட்குறாரு, அப்போ உங்களை நான் எப்படி திருப்பி அடையணும் அப்படின்னும் போது பெருமாள் சொல்கிறார், நீங்கள் எதிரியாக வந்தால் நிறைய ஜென்மாங்கள் எடுக்கணும், நீங்கள் எதிரியாக வந்தால் 3 ஜென்மா எடுத்தால் போகிறோம், நண்பர்களாக வந்தால் நிறைய பிறவி எடுக்கணும் போது, சுவாமி நாங்கள் அத்தனை நாள் உங்களை விட்டு இருக்க முடியாது, நான் உங்களுக்கு எதிரியாகவே இருக்கணும், அதனால தான் உங்களுக்கு ஹிரண்யகசிபுவாகவும் ராவணனாகவும் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அவதாரம் பண்ணவர்கள் அந்த ஜெய விஜயர்கள் தான். பெருமாள் அவங்கள அழித்து தம்மோடு சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிசுபாலன் அது மாதிரியெல்லாம் வர நிறைய இதெல்லாம் இதை ஒட்டி வர்ற விஷயந்தான். நரசிம்ம பகவான் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ இது அழகுன்னு சொல்லும்போது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்து, இப்போ ஒரு புலிக்குட்டி, ஒரு குரங்கு குட்டி, ஒரு சிங்கக்குட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அது குழந்தையாக இருக்கும்போது அந்த முழகெல்லாம் கூட ஒரு அழகாக தானே இருக்கும். அது கம்பீரமாக இருக்குது, கோபமாக இருக்குங்கிறத தாண்டி அதனுடைய அழகுன்னு ஒன்று இருக்குது. அப்படித்தான் தெல்லிய ஸ்ருங்கர் அப்படின்னே பேர் பெருமாளுக்கு. அதாவது அழகிய நரசிம்மராம். பாருங்களேன், நரசிம்மர்லேயே அழகிய நரசிம்மர் எங்கே இருக்கிறாரு? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் இருக்கிறார். அவருக்கு தெல்லிய ஸ்ருங்கர் அப்படின்னு ஒரு பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல லட்சுமி நரசிம்மராக காட்சி தராரு. நம்ம சிங்கபெருமாள் கோயிலில் உக்ர நரசிம்மராக காட்சி தராரு. நம்ம ஒத்தக்கடை நரசிம்மர்னே பேர் உங்களுக்கு மதுரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒத்தக்கடை நரசிம்மர் தாயாரும் நரசிங்கவள்ளி தாயார்னு என்ன அந்த மாதிரி சிங்க முகத்தோடவே இருப்பாள் அம்பாளுமே. நீங்கள் இதெல்லாம் அற்புதமான நிறைய நரசிம்மர்கள் அகோபிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நவநரசிம்மர்கள், அதே நவநரசிம்மர்கள் பார்த்தீங்கன்னா தாழம்பூன்னு ஒரு ஊர் இருக்குது உங்களுக்கு OMR ECR பக்கத்தில், அந்த ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவநரசிம்மரை பார்க்கலாம். ஆவணியாபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க இங்கே சென்னையிலேருந்து நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் கொஞ்சம் அந்த வேலூர் போகிற மார்க்கத்தில் இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில். அங்கே நீங்கள் கிரிவலம் வரலாங்க, ரொம்ப சிறப்பு அது. அதே மாதிரி நம்ம சிங்கபெருமாள் கோயில் நீங்கள் கிரிவலம் வரலாம். அந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ள அந்த குன்றுகள் அந்த மலை எல்லாமே கிரிவலம் வர்ற மாதிரியும் இருக்குது. இதற்கு நிறைய பலன்கள் உண்டு. நடிகன் குருநாதர் நிறைய வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நரசிம்மர்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாமத்தோடு திருநாமத்தோடு ரொம்ப அற்புதமாக அவங்க சேவை சாதிக்கிறாங்க. அந்த வகையில் நரசிம்மருக்கு நிறைய பெயர்கள் உண்டு.
உண்டு. அதில் கொஞ்சம் இதை பார்க்கலாம். அந்த நாளில் இதை நீங்கள் கேட்குறதும் ரொம்ப சிறப்பு. அகோபில நரசிம்மமூர்த்தி, போக நரசிம்மமூர்த்தி, மகா நரசிம்மமூர்த்தி, பார்க நரசிம்மமூர்த்தி, ருத்ர நரசிம்மமூர்த்தி, ஸ்ருங்கார நரசிம்மமூர்த்தி, மாலோல நரசிம்மமூர்த்தி, நரசிங்கமூர்த்தி, ஸ்தானு நரசிம்மமூர்த்தி, யோக நரசிம்மமூர்த்தி, காட்டு அழகிய ஸ்ருங்கர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாருங்க. ரொம்ப அழகாக இருப்பார் இந்த பெருமாள். ஆனந்த நரசிம்மமூர்த்தி, ஜுவாலா நரசிம்மமூர்த்தி, பாவன நரசிம்மமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய அற்புதமான பெயர்களோடு பெருமாள் இருக்கிறாரு. இந்த பெயர்களை நீங்கள் உச்சரிக்கிறதுமே அந்த நாளில் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. சாந்த நரசிம்மமூர்த்தி, கிரிஜா நரசிம்மமூர்த்தி, பிரத்யக்ஷ நரசிம்மமூர்த்தி, சர்வமுக நரசிம்மமூர்த்தி, படி நரசிம்மமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய பெயர்களில் ரொம்ப அற்புதமாக சேவை சாதிக்கிறார் நம் நரசிம்ம பெருமாள். நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் தாங்க. ரொம்ப எளிமையான நைவேத்தியம். ஒரு பானகம் வச்சு அவரை வேண்டி நாம் எங்கிருந்தாலும் வரைபடலாம். ஏன்னா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இப்போ இந்த ஹிரண்யகசிபுவோடைய மகன் பிரகலாதன் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப ஹரிபக்தியுடையவர். அதாவது விஷ்ணு பெருமாள் மேலே ரொம்ப பக்தி. ஹிரண்யகசிபு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்து நிறைய வரங்களை பெற்று அவன் ரொம்ப மமதையில் தன்னையே வணங்குமாறு சொல்கிறதுனால அவனுடைய பிள்ளை அதை ஒத்துக்கலை. ஏன்னா அவன் கர்ப்பவாசத்தில் ஹரி நாமங்களையும் ஹரி கதைகளையும் நிறைய கேட்டிருக்கான். அவன் நாரத மகரிஷி சொல்கிற ஹரி கதைகளை கேட்டு அவன் ஹரிபக்தனாகவே பிறக்கும்போதே ஹரிபக்தனா நாராயணா என்று சொல்லித்தான் அவன் பிறக்கிறான். அப்போது உலகத்தை காக்கிறது நீ பெருசு இல்லை, நிறைய துன்பங்கள் கொடுக்குறார். தன்னுடைய குழந்தையானாலும் அவன் தன்னை மதிக்கலைன்ற கோபத்தில் நிறைய துன்பங்கள், மலையிலேருந்து தூக்கி போடுறாரு, பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறாரு, கடலில் கட்டி தூக்கி போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாருங்க. ஆனாலும் அவருக்கு அந்த ஹரிபக்தி குறையவே இல்லை பிரகலாதனுக்கு. இந்த குழந்தை பிரகலாதனை கேட்குறாரு, சரி என்னுடைய எதிரி ஜென்ம விரோதி, என்னுடைய தமையனையெல்லாம் கொன்றவன், என்னுடைய வம்சத்தை அழிக்க வந்த அந்த ஹரி எங்கே இருக்கான்னு சொல்லி நான் அவனை போய் அழிச்சிடுவேன் அப்படின்னும்போது ஒரு கட்டத்தில் பெருமாளை ரொம்ப பேசும்போது, பெருமாள் எங்கே வேணாலும் இருக்கார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே இந்த தூணில் இருக்காரான்னு கேட்குறாரு. அந்த தூணை போட்டு தன்னுடைய கதாயுதத்தால் உடைக்க அங்கிருந்து அந்த தூண் இரண்டாக பிளந்த பெருமாள் அப்படியே வந்து காட்சி கொடுக்கிறார். தன்னுடைய பக்தனாகிய குழந்தையாகிய பிரகலாதனை காப்பதற்கு ஒரு கர்ப்பவாசம் இல்லை, ஒரு பால லீலைகள் எதுவுமே இல்லை. அப்படியே நரமுகத்தோடு, நர உடலோடு, சிம்ம முகத்தோடு, பெரிய கர்ஜனையோடு, அப்படியே கூர்மையான ஆயுதங்களில் நகந்தான் பெருசு பெருசாக இருக்குது. அப்படியே வந்து தன்னுடைய பக்தனை காக்க வர்றாரு. பிரகலாதன் வந்து அந்த ஒரு திரு உருவத்தை பார்த்து, குழந்தை இல்லையா, அந்த உக்ரமான ஒரு உருவத்தை பார்த்த உடனே அப்படியே நடுங்கிறாரு. பெருமாளே பெருமாளேன்னு ஹரி 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 நாராயணா நாராயணான்னு சொல்கிறாரு. அவருடைய வதம் பண்ணுறாங்க. அவர் எப்படி வதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் வதம் செய்கிறார்கள். மாலை நேரத்தில் வதம். அவர் வாங்கின வரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை கொல்றவங்க மனுஷனாகவும் இருக்கக்கூடாது, தேவராகவும் இருக்கக்கூடாது, காலையிலும் இருக்கக்கூடாது, மாலையிலும் இருக்கக்கூடாது, எந்த கூறிய ஆயுதங்களாகவும் இருக்கக்கூடாது, பெண்ணாகவும் இருக்கக்கூடாது, ஆணாகவும் இருக்கக்கூடாது, மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாரு உங்களுக்கு ஹிரண்யகசிபு. ஏன்னா பெருமாள்கிட்ட அவர் வந்து சாகாவரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சாகாவரம் யாருக்குமே கிடையாது. தேவாதி தேவர்கள் பிரம்மர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கால நிர்ணயம் உண்டு. அதனால் சாகாவரம் கிடையாதுன்னு பெருமாள் சொன்னதுனால அதற்கு சமமான வரமாக இந்த மாதிரி ஒரு வரங்களை வாங்க. அதனால் அவர் மாலை நேரம், காலையிலும் இல்லை மாலையிலும் இல்லை, உங்களுக்கு பிரதோஷ நேரம் என்கின்ற ஒரு இடம். அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளேயும் வேண்டாம் வெளியும் வேண்டாம். அதனால் வாசற்படியில் அமர்ந்து கொள்கிறார். ஆசனம் அவருடைய தொடை மேலே அவர் அமர்த்திக்கிறார். எந்த ஆயுதங்கள் கூடாது என்பதற்காக தன்னுடைய கூரிய நகங்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி கொள்கிறார். அவர் மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, பெண்ணும் இல்லை, ஆணும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா சிங்க முகம், நர உடல், மனிதனுடைய உடல், அந்த மாதிரி சிங்க பெருமாளாக உட்கார்ந்து அவருடைய குடலை கிழித்து தனக்கு மாலையாக போட்டு ரொம்ப உக்ரமாயிடுறார் பெருமாள். அதற்கப்புறம் லக்ஷ்மி தேவியும் பிரகலாதனும் அவர்களை போற்றி துதித்து பாட்டு பாடி
சாந்தமாக்கி சாந்த ஸ்வரூபமாக உக்ரம் தணிந்து நரசிம்ம பெருமாள் காட்சி தருகிறார் நம்மளுக்கு. இதுதான் நரசிம்ம சுவாமியுடைய ரொம்ப ஒரு எளிமையான சுருக்கமான அடியனுடைய ஒரு புராண நிகழ்வு. இதெல்லாம் கதையே கிடையாதுங்க. நிச்சயமான சத்தியமான நம் புண்ணிய பாரதத்தில் நடந்த அத்தனை புராண நிகழ்வுகள் தான். அப்படி காப்பாற்ற வந்தவர் தான், இந்த பிரகலாதனை காக்க வந்தவர் தான் நம்மளுடைய நரசிம்ம பெருமாள். இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய ஒரு நாளில் நம்ம ஒரு 3 நரசிம்மர் கோயில் கூட நம்ம மதுராந்தகத்திலேருந்து பக்கத்தில் இருக்குங்க. உங்களுக்கு ஒரே நாளில் அந்த 3 நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறது கூட ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு கொஞ்சம் கிட்டக்க வரும் இது உங்களுக்கு. அது காலையிலேயே நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா காலையில் அந்த கோயில் பார்க்கலாம். நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சிங்கிகுடி நரசிம்மர்னு ஒன்று இருக்குது. அதை காலையிலையும் பூவரசங்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரசிம்மரை பகல்லையும், மாலையில் பரிக்கல் நரசிம்மர் அது சாயந்தரத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 நரசிம்மம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். உங்களுக்கு அன்றைக்கி ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை முடிஞ்சால் அன்றைக்கி பண்ணுங்கள். சரி, எங்களால் முடியலம்மா, ஏதோ காரணம், வயதோ உடலோ இல்லை வெளியூரில் இருக்கோமோ ஏதோ காரணம் அன்றைக்கி போக முடியலன்னா நரசிம்மர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு தானே பிரகலாதனே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நாம் எந்த கோயிலில் எங்கே நரசிம்ம பெருமாள் இருந்தாலும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே விளக்கேற்றிட்டு ஒரு சின்ன பானகம் அவருக்கு நைவேத்தியம் வச்சுட்டு வெல்லம், சுக்கு, ஏலக்காய், ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிங்கன்னா அதில் ஒரு துளசி தளத்தை போட்டு வச்சுட்டா பெருமாள் பானக பிரியர். அது மாதிரி பானக நரசிம்மர்னு கூட இருக்கிறாங்க. நாம் இந்த எப்படி நரசிம்ம ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணலாம், நாம் எப்படி ரொம்ப எளிமையாக இதை கொண்டாடாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரியான நரசிம்ம பெருமாள் கோயில் எங்கே இருக்குது, எங்கே நரசிம்மருக்கு பூஜை நடக்குதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே நடக்கிற உங்களுக்கு திருமஞ்சனமோ திருவாராதனைகள், மற்றபடி உங்களுக்கு திருப்பாவடை சாத்துதல், நிறைய நிகழ்வுகள், ஹோமங்கள், யாகங்கள் என்னென்ன முடியுமோ அதற்கு பொருள் உதவியோ நிதி உதவியோ அல்லது சரீர உதவியும் செய்யலாம். சில்லன்னா ஒன்றும் முடியலனாக்கா இப்போ கொஞ்சம் வெல்லமோ அந்த பானகத்துக்கு உண்டான விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். அன்னதானத்துக்குன்னு பைசா கட்டிக்கோங்க. எதுவுமே முடியலன்னா சரீர சேவை செய்யலாம். அங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணுறது, அந்த துளசி தலங்களை எல்லாம் கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களை கூட நாம் செஞ்சுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லைம்மா எங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, எங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக வீட்டிலேயே பெருமாளை நினச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு அலங்காரங்களும் துளசி அந்த மாதிரி அலங்காரமாக செஞ்சு பெருமாளுக்கு விரதம் இருந்தும் பூஜை பண்ணலாம். விரதம் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்ப இருந்துக்கோங்க. அன்றைக்கி காலையில் இருந்து எழுந்து நீங்கள் மாலை வரை பெருமாள் சிந்தனையில் இருந்து ஒரு வேளை உணவோ இல்லை 2 வேளை உணவோ இல்லை நீங்கள் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்திட்டு மாலைக்கு பிறகு உணவோ அது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு இருந்துக்கோங்க. ஒரு விளக்கேற்றி நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ 2 தீபம் போட்டு பெருமாள் படத்துக்கு ஒரு துளசி தளம் மட்டும் சாத்திட்டு பானகமோ துளசி தீர்த்தமோ வச்சா மட்டுமே போதுமானது. அதை தாண்டி நீங்கள் என்ன வேணால் சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் என்ன வேணால் செய்யலாம். குறைந்தபட்சம் பெருமாளுக்கு ஒரு பானக பிரியர் அவர், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அன்றைக்கி பானகம் நீங்கள் செஞ்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த அளவில் நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். நிறைய கடன்கள், ருண, ரோக, சத்ரு, எல்லா பயம், திருஷ்டி எல்லாத்தையுமே நாசம் செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய நரசிம்ம பெருமாள். 4:30 to 6ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்தில் புங்க எண்ணெயில் தீபம் போடுறது மேலும் நமக்கு சிறப்பான பலன்களை தரும். அது மாதிரி கோயிலுக்கு போனால் சந்தனம் அரைச்சி கொடுக்கலாம். நம்ம சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம்லாம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் நடக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் எங்கே இருக்குது, என்ன நரசிம்மர் பூஜை இருக்குதுன்னு, அதே மாதிரி ஸ்தம்பங்கள், தூணில் இருக்கிற நரசிம்மருக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. அந்த மாதிரி பார்த்தசாரதி கோயில் போனீங்கன்னாக்கா நீங்கள் மின்பக்கம் வாசலில் வந்தீங்கன்னா
வலது தூணில் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் வகை வகையான நரசிம்மர்கள் இருப்பாங்க. அதை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். மாதவ பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு இடதுபுறத்தில் ரொம்ப அற்புதமான நரசிம்மர்கள் இருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு கோயிலுக்கு சும்மா வெறுமனே போனோம் வந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த கோயிலில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை நாம் கவனிக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை தரும். இந்த அளவில் இந்த நரசிம்ம ஜெயந்தி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளைக்கு நரசிம்ம பெருமாளுடைய ஸ்லோகங்களையும் பெருமாள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன வேணாலும் உங்களுக்கு தெரிந்தது படிச்சுக்கோங்க. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வணக்கம்.